ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9 மாத குழந்தையிலேருந்து 12 மாத குழந்தைகளுக்கு வந்து எப்படி நம்ம வீட்டிலேயே சத்து மாவு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருக்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து ராகி, கம்பு, திணை, பாசிப்பருப்பும் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை, பாதாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி, வாசனைக்காக பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராகி, கம்பு, திணை இதை 3யும் வந்து ஓவர் நைட் வந்து நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா ஊறியிருக்கும். அதை வந்து 2-3 டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா கம்பும் ராகியும் வந்து லைட்டாக முளை கட்டிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கலான்னு சொல்லி நான் காய வச்சுருக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வறுத்துக்கலாம். நான் வந்து லைட்டாக வந்து முளை கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சத்து மாவு வறுத்து கொடுப்பேன் பாப்பாவுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து 1 டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கம்பு, ராகியும் வந்து நல்லா முளைச்சி வரும். திணை வந்து ஒரு அரிசி வகையை சேர்ந்தது. அது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வெடித்து மட்டும் தான் வரும். எல்லா குழந்தைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒத்துக்காது. ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட்டு வந்து ஒத்துக்கும், ஒரு சில ஃபுட்டு வந்து அலர்ஜி ஆகும். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் பார்த்து கொடுங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு இப்போ உங்களுக்கு திணை ஒத்துக்கலை அப்படின்னா சாமை வாங்கி செஞ்சு கொடுங்க. இல்லை சாமை ஒத்துக்கலைன்னா குதிரைவாலி, அந்த மாதிரி நிறையா பார்த்தீங்க அப்படின்னா திணை ஐட்டம் இருக்குது. அதை நீங்கள் மாற்றி மாற்றி கூட நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எல்லாமே பழக்கிட்டீங்க அப்படின்னா இது கூட வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ராகியும் கம்பு மட்டும் நல்லா வளர்ந்து வந்துருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுத்தமான பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வெயிலில் வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனித்தனியாக வந்து எல்லாத்தையுமே வந்து வறுத்தெடுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வெயிலில் காஞ்சி வந்துருச்சு. இந்த பதத்துக்கு வந்து வரணும், ஈரப்பதமே வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து பாத்திரம் சூடாகிற வரைக்கும் கேஸை நல்லா ஆன் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகி இருக்குல்ல, முளை கட்டி வச்சுருக்க ராகியை வந்து போட்டு நல்லா வறுத்துடுங்க, கரிச்சிடாமல். நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு தான் வந்து நம்ம கிண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த நல்ல ஒரு வாசனை மாதிரி வரும். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்தெடுத்து தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீட்டிலேயே வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் வீட்டில் மிக்சியில் அரைக்கலை அப்படின்னா நீங்கள் மில்லில் கொடுத்து அரைக்கும் போது வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக செய்கிறனால நான் வீட்லேயே வந்து நான் அரைச்சிக்குவேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுத்து தனித்தனி பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்குவேன்.
வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதில் இருக்க தொலியை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வறுத்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஜாரில் போடாமல் கொஞ்சம் பெரிய ஜாரில் போட்டோம் அப்படின்னா அரைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வீட்டிலே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுத்தமான சத்து மாவு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு 1 மந்த் பார்த்திங்க அப்படின்னா பூச்சி எதுவும் பிடிக்காமல் இருக்கும். லைட்டாக உங்களுக்கு கட்டியாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் 1 டே வந்து வெயிலில் நல்லா காய வச்சு கூட இந்த மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இருக்க குருணையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் குருணை கஞ்சி வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு இருக்குது. அதை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ கஞ்சி வச்சு காட்டுறேன். இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேஸில் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு ரொம்ப வந்து சூடாகாமல் லைட்டாக சூடான உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலக்கி வச்ச மாவு வந்து அதில் வந்து ஊற்றி நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூடான தண்ணியில் நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கட்டியான பதம் மாதிரி ஆயிடும். கட்டியாகாமல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு திக்னஸ் கிடைக்கும். இந்த திக்னஸ் வர வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமு ஹை ஃப்ளேமு மாற்றி மாற்றி வச்சு வந்து கிண்டிகிட்டே இருங்க. நல்லா பார்த்திங்க அப்படின்னா ஒரு திக்னஸ் வரும். இந்த திக்னஸ் டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஊற்றி கொடுத்தேன். பாப்பா நல்லாவே குடித்தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை, உப்பு, தேன் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து ஆட் பண்ண வேண்டாம். 9 மாதத்துலேருந்து 12 மாத குழந்தைகளுக்கு வந்து எதுவுமே ஆட் பண்ணாமல் கொடுக்குறதே பார்த்திங்க அப்படின்னா அவங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சத்துமாவே இருந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா 4 வயசில் இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி பாப்பாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி குடித்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டிலே வந்து சத்து மாவு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனல் பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்து செய்வோம். ஆனால் நமக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதுவுமே செஞ்சுக்க மாட்டோம். இது குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் சத்து மாவு காய்ச்சும் போது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து போட்டு நமக்கும் காய்ச்சி குடிச்சிக்கலாம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பேக் பெயின், போன் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கும் சத்து மாவு வச்சு குடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைங்க உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். சத்து மாவு பார்த்திங்க அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் வந்து ரொம்பவே நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.